இப்போ நான் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் செகண்ட் சாப்டர் பயிற்சி 2.6ல் 7th சம் பார்க்க போகிறோம். பாருங்க, 602க்கும் 902க்கும் இடையே 4ஆல் வகுப்படாத இயல் எண்களின் கூடுதல் காண்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 2 நம்பர் நம்ம கொடுத்துட்டாங்க. இதுக்கு இடையில் 4ஆல் வகுப்படாத இயல் எண்களோட கூடுதல் கேட்டிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு இதிலிருந்து இதுக்கு இடைப்பட்ட நம்பர்ஸ் நம்ம எடுத்து எழுதிக்கணும். அதிலிருந்து 4ஆல் வகுப்படுற எண்ணை கழிக்கணும். சரிங்களா? அப்படி கழிக்கும் போது 4ஆல் வகுப்படாத இயல்கள் நமக்கு கிடைச்சிருமா? அதை நம்ம ஆட் பண்ணும்போது இதுக்கான ஆன்சர் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? பாருங்கள், 7th சம் என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில், 602க்கும் 902க்கும் இடையே 4ஆல் வகுப்படாத இயல்களின் கூடுதல். பாருங்கள், அப்போ 602க்கு மேலே 902க்கு உள்ள, அப்போ 603, 604, 605 இதிலேருந்து 901 வரைக்கும் நம்ம எடுத்திருக்கோம். மைனஸ் இதிலேருந்து 4ஆல் வகுப்படுற எண்ணை நம்ம கண்டுபிடிச்சி அதை லெஸ் பண்ணாங்கன்னா வகுப்படாத எண்ணை நமக்கு கிடச்சிருமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த டைம் எடுத்துக்கலாம். பாருங்கள், இயல்களின் கூடுதல் போது எஸ்என் எடுப்போமா? இப்போ எஸ்என் ஈக்குவல் என்ன நம்பர்ஸ் ரெண்டுத்துக்கும் 603 + 604 + 605 ப்ளஸ் எக்ஸட்ரா கடைசி என்ன 901. வேணால் நீங்கள் 602க்கும் 902க்கும் இடையே உள்ள இயல்களின் கூடுதல்களும் எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ இதிலிருந்து முதல் உறுப்பு நமக்கு தெரியும். ஏ என்ன எடுப்போம், 603. அதே போல் பொது வித்தியாசம் டி, T2 - T1. T2ஓட மதிப்பு 604 T1ஓட மதிப்பு 603. ரெண்டுத்தையும் கழிச்சு நமக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். பொது வித்தியாசம் D1ஓட மதிப்பு 1. கடைசி உறுப்பு எல்னு எடுப்போமா? எல்லோட மதிப்பு என்ன, 901. இப்போ எண் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். n ஈக்குவல் L - A/D இன்ட்டு +1. இப்போ எல்லோட மதிப்பு என்ன, 901 மைனஸ் ஏவோட மதிப்பு என்ன, 603 டியோட மதிப்பு 1 ப்ளஸ் 1 ஈக்குவல். இப்போ 901 - 603 கழிக்கலாமா? இப்போ கழிச்சா என்ன வரும், 298 வருமா? /1 + 1. இப்போ கீழே 1 போட்டாலும் 1 தான், போடலாலும் 1 தான். அப்போ என்ன வரும், 298 + 1 வருமா? கூட்டினா 299. இது என்னோட மதிப்பு. இப்போ என்னோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு எஸ்என் கூடுதல் மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கலாமா? இப்போ கூடுதல் அப்படின்னும் போது எஸ்என் ஈக்குவல் ஃபார்முலா தெரியும். n/2 × A + L. என்னோட மதிப்பு என்ன, 299 ஈக்குவல் சேம் 299 என்னோட மதிப்பு /2 இன்ட்டு ஏவோட மதிப்பு என்ன, 603 ப்ளஸ் எல்லோட மதிப்பு என்ன, 901 ஈக்குவல் 299 /2 இன்ட்டு 603ஐயும் 901ஐயும் கூட்டலாமா? இப்போ கூட்டினா என்ன கிடைக்கும், 1504 வருமா? இப்போது 2ல் 1 2 என்ன வரும், 15ல் எத்தனை 2 இருக்குது, 7 2 14, மீதி 1 இருக்கா? இங்கே ஆட் பண்ணும்போது 10ல் 5 2 இருக்கா? இப்போ 5 2 10, இங்கே 2 4. இப்போது 299ஐயும் 752ஐயும் பெருக்கணும். சரிங்களா? அப்போ பெருக்கும்போது என்ன கிடைக்கும், எல்லாத்தையும் பெருக்குனா நமக்கு 2,24,848 வருமா? இது எஸ் 299 உறுப்புக்கான மதிப்பு. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா 4ஆல் வகுப்படக்கூடிய இயல்களின் கூடுதல் பார்க்கலாமா? இப்போது ஃபஸ்ட் என்ன, 602 இருக்கா? 602 4 வகுக்கலாமா? வகுத்தா பாருங்கள், 1 4 மீதி 2, இந்த 0 கீழே இறக்கலாம், 20 எத்தனை நாள் இருக்குது, 5 நாள் இருக்குது, 5 20 மீதி இதுங்க 0 2 கீழே வருமா? வகுக்கும்போது இப்போ 150 × 4 வருமா? 150 4 பெருக்கும்போது நமக்கு 600.
அப்படின்னு கிடைக்கும். 600 + 2 602. அப்போது மீதி 2 இருக்குது. இந்த 2 இல்லாமல் நம்ம எழுதும் போது நமக்கு 600ன்னு வருதா? அப்போ 600ன்றது வந்து 4 வகுப்படும். ஆனால் நமக்கு 602க்கு மேலே தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 604 கூட்டினா 604ன்னு வருமா? அப்போ இந்த 604ன்றது வந்து 4 வகுப்படும். அப்போ இது எப்படி எழுதலாம்? கூடுதல் பார்த்திங்கன்னா SN = 604ன்னு எழுதலாமா? ப்ளஸ் அடுத்து இன்னொரு 4 நம்பர் கூட்டும் போது 608ன்னு வருமா? அடுத்து இன்னொரு 4 நம்பர் கூட்டினாங்கன்னா 612ன்னு வரும். ப்ளஸ் எக்ஸட்ரா. ப்ளஸ் கடைசியாக 902 வந்து அதே இப்போ 4 வகுக்கலாமா? 4 × 2 8. 1 இந்த 0 கீழே வருமா? 10ல் எத்தனை 2 இருக்குது? 2 × 4 8. மீதி 2 2 கீழே இறக்கலாமா? 22ல் எத்தனை 4 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 × 4 20. மீதி 2. அப்போது என் கடைசி உறுப்பு என்னவாக இருக்கும்? 900 இருக்கும். எப்படின்னா இப்போது 225 × 4 நமக்கு 900ன்னு கிடைக்கும். மீதி 2 கிடச்சிருக்கா? இந்த 2 வந்து இதை கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 900ன்னு கிடைக்கும். இப்போ கடைசி உறுப்பு என்ன? 900. சரிங்களா? இப்போ இதிலிருந்து பாருங்கள், ஏவோட மதிப்பு என்ன? 604. டியோட மதிப்பு இப்போ T2 - T1. T2ஓட மதிப்பு 608 - T1ஓட மதிப்பு 604. ரெண்டுத்தையும் கழிச்சா 4. அடுத்து பாருங்கள், எல்லோட மதிப்பு கடைசி உறுப்பு 900. இப்போ n கண்டுபிடிக்கணும். இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். n = L - A / D + 1. இப்போ எல்லோட மதிப்பு என்ன? 900 - ஏவோட மதிப்பு என்ன? 604 / டியோட மதிப்பு என்ன? 4 + 1. இப்போ இது ரெண்டுத்தையும் கழிச்சாங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 296ன்னு வருமா? /4 + 1. இப்போ 4 கேன்சல் பண்ணலாமா? ஒரு நாங்கள் 7 28ன்னு வருமா? மீதி 1. 16ல் எத்தனை நாள் இருக்குது? 4 16. அப்போ 74ன்னு வருமா? அப்போ என்ன வரும்? 74 + 1 வரும். கூட்டினா 75. என்னோட மதிப்பு 75 கிடச்சிருச்சு. இதை வச்சு SN கண்டுபிடிக்கலாமா? SN போது SN = n / 2 × A + L ஃபார்முலா. என்னோட மதிப்பு என்ன? 75. அப்போ என்னுக்கு பதில் 75 என்னுக்கு பதில் என்ன வரும்? 75 / 2ன்னு வருமா? ஏவோட மதிப்பு 604 + எல்லோட மதிப்பு 900 = 75 / 2 அப்படியே வந்துடும். 604யும் 900யும் கூட்டலாமா? கூட்டும்போது என்ன நமக்கு 1504ன்னு கிடைக்குமா? இது 2ஆல் கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணும்போது 1 2 7 2 14. மீதி 1 5 2 10 2 4ன்னு வரும். இப்போ 75 × 752ன்னு வருமா? இப்போ ரெண்டுத்தையும் பெருக்கலாமா? பெருக்கும்போது 56,400 கிடைக்குமா? இது 75 மதிப்புக்கான உறுப்புக்கான மதிப்பு. சரிங்களா? இப்போ 602க்கும் 902க்கும் இடையே 4ஆல் வகுப்படாத இலக்கங்களின் கூடுதல். ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்ச நம்ம 2,24,848 கண்டுபிடிச்சோமா? அதிலிருந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 56,400 கழிச்சா 4 வகுப்படாத இலக்கங்களின் கூடுதல் நமக்கு கிடைச்சிருமா? இப்போ ரெண்டுத்தையும் கழிக்கும்போது என்ன கிடைக்கும்? நமக்கு 1,68,448ன்னு வருமா? ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க.